நம்ம ஆஸ்தான புலவர் தோத்துட்டாருன்னா இந்த பாண்டிய நாடே அவருக்கு அடிமையாக எழுதி கொடுத்துருணுமே அப்படின்னு சொல்லி பயப்படுவார். பயந்துட்டு இருக்கும் போது அவர்கிட்டயே போய் இந்த புலவர் போய் ஐயா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டுருவாரு. ஒரு இதை எழுதி இந்த பாண்டிய நாட்டுக்கு எனக்கு இந்த இது இல்லை, என்னால் முடியாது, நான் அந்த புலவருக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாரு. அவர் எழுதி கொடுத்துட்டு போனோன்னா அப்போ தான் அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு பெரிய பெருமிச்சு வரும். எப்பா தப்பிச்சு இந்த நாடு தப்பிச்சுரா அப்படின்ட்டு. ஏதுன்னா இதை வந்து இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா தான் தாங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான், சமம் தான். ஏழை பணக்காரன் இருக்கப்பட்ட இல்லாதப்பட்டவன் பிச்சை எடுக்கிறவன் திருவள்ளிக்கிறவன் பைத்தியக்காரன் எல்லாரும் ஒன்று தான். இறைவன் எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாரு. அவங்கவுங்களுடைய கர்மாவின்படிதான் ஒவ்வொருத்தவங்களுடைய நிலைமை மாறுகிறது. இதற்கு முன்னோர்கள் செய்த புண்ணியம் சொல்வார்கள். எத்தனை இடத்துல வந்து முன்னோர்கள் புண்ணியம் எல்லா இடத்துலையுமே செஞ்சுதான் இருக்காங்க. ஆனால் கர்ம வினைகள்ங்கிறத இது புண்ணியத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகள் படிதான் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நிறைய மாற்றங்கள் அமைகிறது. இதை நம்ம எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே அதுதான் சொல்றது, இறை தொண்டு எந்த இடத்துல அன்பு தோன்றுதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு இறை தொண்டு கண்டிப்பா வந்துடும். அதான் சொல்றோம்ல, அள்ளி கொடுக்கணும், அள்ளி கொடுக்க மனசு இருக்கு, என்கிட்ட இல்லையப்பா அப்படிங்க. அந்த அள்ளி கொடுக்குற மனசு இருக்குல்ல, அது அன்பு. ஆனா உங்கள்கிட்ட அள்ளி கொடுக்குற அளவுக்கு செல்வங்கள் வந்துருச்சுன்னா வராது, உனக்கு அந்த அன்பு வராது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன வேலை செய்யும், உனக்கே கர்மா மட்டும் தான் வேலை செய்யும். நான் ஏன் கொடுக்கணும் போகணும் வரணுன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். பொதுநலம் அப்படின்னு உள்ளவன் என்ன பண்ணுவான்னா இருக்கிறத எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் அன்னதானம் போடு, அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லுவான். பொதுநலம் உள்ளவன். பொதுநலம் உள்ளவர் யாருன்னா பட்டினத்தார். அதே சுயநலம் அப்படிங்கிறவன் அவங்களுடைய உறவினர், நல்லா வாழக்கூடிய வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இப்படி துறவியாகிட்டியடா அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் வந்து தூற்றுவாங்க. அப்போ தூற்றும் போது பட்டினத்தார் அதை பற்றில எதுவுமே கவலைப்பட மாட்டார். எனக்கு இறை வாழ்க்கையை பிடித்திருக்கு, நான் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். இதெல்லாம் எதுக்காகனா நம்ம வந்து இறை வழிபாடுல நம்ம இருக்கும் போதே நம்ம நல்ல பண்புகளையும் அன்புகளையும் நம் சேர்த்து அரவணைத்து கொண்டு போக வேண்டும். இதனால தான் சொல்லக்கூடியது, இறைவனை நினைக்கும் போது இப்போ சிவனை வந்து நம்ம நினைக்கும் போது சிவனை நினைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஒரே ஒரு விஷயமா, சித்தரை நினை சிவம் உண்டாகும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை நான் வந்து சொல்றேன். ஏன் இந்த வாக்கியத்தை நான் சொல்றேன்னா, சித்தர்கள் வழிபட்டு அவங்கெல்லாம் சித்தர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் சிவன் யாருன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் சித்தர்களை நினைத்தாலே சிவம் உண்டாகிவிடும். ஏன்னா இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் அவ்வளவு ஒரு பந்தமான இருந்தது. ஏன்னா எல்லா சித்தர்களுமே இறைவனை நோக்கி தான் வந்து தவம் இருந்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடியது அனைத்தும் மக்களுக்கு சொல்லக்கூடியது. இன்னும் சில சித்தர்கள் எல்லாம் நடமாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். நமது இப்போ கைலாசநாதர் கோவில் 42வது ஆண்டு கன்னி பூஜை நேற்று மிக சிறப்பான முறையில் திட்டத்திட்ட அதில் கலந்துருக்க கூட்டமே இருக்கும். உள்ளே கோயிலுக்குள்ளே போக முடியல, அவ்வளோ ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலையும் அவ்வளோ பேருக்கும் அன்னதான உணவுகளை வழங்கி சிறப்பான முறையில் அந்த இதை நடத்தி கொடுத்த நமது அர்ச்சகர் சக்கரை விநாயகரின் ஆசீர் பெற்ற செல்வமையா அவர்களையும், இதே போல் வருகிற 30ஆம் தேதி அமாவாசைக்கு உண்மையிலேயே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு. ஆனால் அமாவாசைக்கு 1000 பேர் அன்னதானத்துக்கு வழங்கக்கூடிய ஒரே இடம் இந்த கைலாசநாதர் கோவில். இந்த அமாவாசை அன்னைக்கு இதுல வந்து யாரும் வேணா கலந்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அந்த கையாளுங்கிறத இங்க செய்யலாம். பணமாகவும் கொடுக்கலாம், பொருளாகவும் கொடுக்கலாம். கொடுத்து நம்மளுடைய கர்மாவை கழிக்கும்படி நம் அதற்கான உதவிகளை செய்து 1000 பேர் அன்னதானத்தில் நம்மளது ஒரு பங்கு இருக்கு என்பதை நம் மனதில் வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு பங்களிப்பை ஐயா அவர்களிடம் செலுத்தினோம் என்றால் அந்த 1000 பேரும் உணவு அருந்துவார்கள். உணவு அருந்தினால் நமது கர்மா வினைகள் கொஞ்சம் பாவங்களும் போய் நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பதை எந்த ஐயமின்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது நீங்கள் பொருளாகவோ காய்கறிகளாவோ அரிசிகளாவோ ஏதாவது பணமாக கொடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன தேவை என்று ஐயாயிடம் கேட்டால் அவர் சொல்லுவார், ஐயா இது எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று. அது உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பெரிய வண்டியில் கொண்டு வர முடியலன்னா பரவாயில்ல, உங்கள் கை நிறைய கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலே போதுமானது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதே போல் நாளை வேறு ஒரு சிவ வரலாறுடன் தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது மதிய ஒரு சில வார்த்தைகளை பேசி முடிவை பண்ணுவார். நன்றி, வணக்கம். மிக சிறப்பானதொரு
சொற்பொழிவாற்றிய